சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வெறுப்பாகுதுடா, என்னடா ஒண்ணுமே பண்ண முடியலடா. சரியான சோம்பேறி பையன்டா கார்த்திகா. என்ன பண்ணுறது? காலையில் ஏஞ்சிரு முடியல மச்சான், மாறியாகுது. காலேஜ் கூட கிளம்பி வர முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குது. பனி வேற பெய்யுது. கதை சாட்டுன்னு தூங்க வேண்டியதாண்டா. ஏன்டா வந்த? என்ன பண்ணுறது, வீட்டில் எழுப்பி விட்றாங்களே, 5:30 மணி நேரம் வச்சு எழுப்பி விட்றாங்க. காலையில் 6 மணி ட்ரெயின் வந்து இருக்கு. அது அப்படியே வந்து சோம்பேறி திணிக்கலாம் பார்த்தா ஒன்றும் முடிவு வருது. என்னதான் மச்சான் பண்ணுறது? சோம்பேறியாகவே இருக்காதிங்கடா. சோம்பேறிக்கு மொதல் காரணமே என்ன தெரியுமா? உன்னோட டென்ஷன் தான்டா. நீ இங்கேயா லவ் பண்ணிக்கிட்டு தெரியுவ, அது வேற அவங்க கூடயாவது ஓடிடும். ஓடுனா அதுலேயே உனக்கு வந்து பாதி மைண்ட் செட் வந்து கொலாப்ஸ் ஆகிடுதா. அதோட உனக்கு தூக்கம் வராது, வெறுப்பாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 10 நிமிஷம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, தொலைக்காட்சியை ஓரமாக ஒதுக்கி வச்சிடணும். தனியாக போயிட்டு இயற்கையோடு ஒன்றி இருக்கணும். இயற்கை சார்ந்த இடங்களுக்கு சென்று அங்கே இயற்கையோடு ஒன்றி இருந்தேன்னா நீ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மனசு வந்து சுத்தமாகும், ஃப்ரீயாக இருக்கும். மச்சான் பண்ணி தான் போகுது, நல்லா தான் பேச ஜாலியாக இருக்கான். எவ்வளோ நல்லா தான் மச்சா இருக்குது. அதெல்லாம் நல்லா, எந்த ப்ரெஷர் இல்லாமல் நல்லா தான் போகுது. டென்ஷனாக இது மற்றபடி அதான்டா. எத்தனை பண்ண லவ் பண்ணுறடா? ஒரு பொண்ணு தான்டா. அண்ணா ரெண்டு பொண்ணை லவ் பண்ணுவோம். அப்புறம் ஏன்டா டென்ஷனாக இருக்குது? ஒரு பொண்ணை லவ் பண்ணா ஒன்று வச்சு வாழ முடியல மச்சான். நீ வர 10 பொண்ணு பண்ணுற, நீ வர ஒன்று தான் 2 பொண்ணு வச்சு வாழ கேட்குறேன். ஒரு பக்கம் அந்த பிரச்சனை, ஒரு பக்கம் வீட்டில் பிரச்சனை, ஒரு பக்கம் காலேஜில் வாத்தியாரம் பிரச்சனை, அது வேற ஒரு பக்கம். ஐயோ அடாது, அதான் சொல்லியாங்கிட்டு. சரி, அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இயற்கையோடு நீ ஒன்றி இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக தூங்கலாம், எந்த டென்ஷனும் இருக்காது. ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா, அதாவது பாரதியார் சொல்லுவார்ல, எண்ணி முடிதல் வேண்டும், நல்லவை எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் நீ என்ன விஷயத்த நினைக்கிறியோ அதை உன்னால் கரெக்டாக செயல்படுத்த முடியும். அதுக்கு வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும். அப்படி மைண்டு ரிலாக்ஸாக இருந்தால் நீ எந்த விஷயத்தை யோசிக்கிறியோ அதை கரெக்டாக உன்னால் செய்ய முடியும். அதனால் நீ வந்து மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோ. அதுக்கு வந்து 10 நிமிஷம் இயற்கையோடு ஒன்றி இருக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. அதாவது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாற்றங்களை வந்துட்டு வேறு எதாலையும் நமக்கு வந்து கொடுக்க முடியாதுங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. நீ அதை மட்டும் பின்படுத்துடா. சரி மச்சான், பண்ணுறேன் மச்சான். ஓகேடா. அதாவது இந்த வலையொலி பக்கத்தில் நாங்கள் என்ன சொல்ல விரும்பியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வந்துட்டு உங்கள் உறவுகளோடு உரையாடுவதும் இயற்கையோடு ஒன்றி இருக்கிறதும் உங்களோட மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்டாக வச்சு இந்த வீடியோவை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் இந்த வலையொலி பக்கத்தில் போட்ட இந்த வீடியோ பிடிக்கும் என்று நம்புகிறேன். எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.